வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி அணைகளை ஆய்வு செய்யும் நிபுணர்கள் குழு பெங்களூருவில் ஆலோசனை நடத்துகிறது. காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சினையில் மத்திய அரசுக்கு கண்டனம். மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரதம். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம். நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. தீவிரவாதிகள் தாக்குதல் அச்சுறுத்தல். விமான நிலையங்களில் கண்காணிப்பு முனைப்பு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி அணைகளை ஆய்வு செய்யும் 9 நிபுணர்கள் உயர்நிலை தொழில்நுட்ப குழுவின் கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடகம், தமிழகம் ஆகிய இரு மாநிலங்களில் காவிரி படுகையில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு, நீர்வரத்து ஆகியவை தொடர்பான உண்மை நிலவரத்தை கண்டறிய நிபுணர்கள் குழுவை அமைக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் G.S. ஷா தலைமையில் நிபுணர்கள் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. குழுவின் உறுப்பினர்களாக மத்திய நீர்வள ஆணைய குழுவின் உறுப்பினர் மசூத் உசேன், கிருஷ்ணா கோதாவரி பாசன அமைப்பு தலைமை பொறியாளர் R.K. குப்தா, தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில செயலர்கள், தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை பொறியாளர்கள் என 9 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை செயலர் S.K. பிரபாகர், காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் R. சுப்பிரமணியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். G.S. ஷா தலைமையிலான இந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை பெங்களூருவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த குழுவினர் கர்நாடகத்தில் உள்ள அணைகளை பார்வையிட உள்ளனர். முன்னதாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த குழுவினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் தொடங்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தஞ்சாவூர் அஞ்சல் நிலையம் முன்பு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் இன்று காலை உண்ணாவிரதம் தொடங்கினர். உண்ணாவிரதத்தில் திமுக துணை பொதுச் செயலர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் T.R. பாலு, பழனி மாணிக்கம், முன்னாள் தமிழக அமைச்சர் பொன்முடி, விவசாயிகள் சங்க தலைவர் P.R. பாண்டியன் மற்றும் ஏராளமான விவசாயிகளும் பங்கேற்றுள்ளனர். முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் படிப்படியாக அவர் உடல்நலம் தேறி வருவதாகவும் அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. முதல்வரின் உடல்நிலை பற்றி அறிக்கை ஒன்றை நேற்று இரவு அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டது. தேவையான நோய் எதிர்ப்பு மருந்துகள், சுவாசிப்பதற்கான உதவி மற்றும் பிற மருத்துவ சிகிச்சைகள் உள்பட விரிவான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன என்றும், தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள், இதய மருத்துவர்கள், சுவாச பிரச்சினைகளுக்கான மருத்துவர்கள், நோய் தொற்று சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் நீரிழிவு மருத்துவர்களை கொண்ட மருத்துவர் குழுவின் கண்காணிப்பில் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து இருக்கிறார் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. விரிவான ஆய்வக மருத்துவ சோதனைகளையும் மருத்துவர்கள் குழுவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனையில் முதல்வருக்கு அளித்து வரும் சிகிச்சை பற்றி மருத்துவமனைக்கு புதன்கிழமையன்று வந்த தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் நெஞ்சக மருத்துவர் G. கில்னானி, மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவர் அஞ்சன் ட்ரிகா, இதயவியல் மருத்துவர் பேராசிரியர் நிதிஷ் நாயக் ஆகியோர் விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவையும் பரிசோதித்த எய்ம்ஸ் வல்லுநர் குழு மருத்துவர்கள் தற்போது அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றியும் திருப்தி தெரிவித்தனர். இந்த குழுவினர் வெள்ளிக்கிழமையும் சென்னையில் தங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதாவை பரிசோதித்து சிகிச்சைகளை ஆய்வு செய்த லண்டனைச் சேர்ந்த மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் பியல் வியாழனன்று மீண்டும் ஜெயலலிதாவின் உடல்நிலையை பரிசோதித்தார். முதல்வரின் நீரிழிவு பிரச்சினை, குளிர்கால பிரச்சினைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விரிவான ஆலோசனைகள் மற்றும் ஆய்வக முடிவுகளின் அடிப்படையில் அப்பல்லோ மருத்துவமனையின் டாக்டர்கள் குழு முதல்வர் ஜெயலலிதாவுக்கான விரிவான சிகிச்சை திட்டம் ஒன்றை வகுத்துள்ளனர். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தற்போது தொடர்ச்சியாக சுவாசிப்பதற்கான உதவி, நுரையீரல் நீர்க்கோர்ப்புக்கான மருத்துவம், நோய் எதிர்ப்பு மருந்துகள், சத்துக்கள் மற்றும் தேவையான அனைத்து மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதல்வருக்கு தற்போது அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகளையே தொடர்வது என்பதிலும், நீண்ட நாட்கள் அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்பதிலும் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒத்த கருத்தை கொண்டிருக்கின்றனர் என்று மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில் எல்லையோர மாநிலங்களில் உள்ள 22 விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் யூரியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு மீண்டும் பழிவாங்க தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. இது தொடர்பாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டு மத்திய விமான போக்குவரத்து துறையின் பாதுகாப்பு பிரிவு சார்பாக அனைத்து தனியார் மற்றும் பொதுத்துறை விமான சேவை நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதால் தில்லி, காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 22 விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையங்களில் வரும் வாகனங்கள், பயணிகள் உட்பட அனைத்தும் முழுமையான பரிசோதனைக்கு பிறகே செல்ல அனுமதிக்கப்படும். விமான நிலையத்தை சுற்றிலும் காவல்துறையினர் மற்றும் துணை பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். தீவிரவாத விவகாரத்தில் பன்னாட்டு அளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணுவம், உளவுத்துறை மற்றும் மாகாண அரசுகளை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் ஊரி பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் புகுந்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகள் பலரை கொன்றது. இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்துள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவசர ஆலோசனை நடத்தினார். இதில் பஞ்சாப் மாகாண முதல்வர், ராணுவ தளபதி, ISA உயர் அலுவலர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவத்தை ஷெரீப் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதன்படி தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் இதற்கு ராணுவம், ISA இடையூறு ஏற்படுத்தாது என மாகாண அரசுகளிடம் தெரிவிக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பதான்கோட் தாக்குதல் குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கென ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனை கண்டுபிடித்து கைது செய்ய காவல்துறைக்கு மேலும் அவகாசம் வழங்கியுள்ள நீதிமன்றம் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போய்விட்டார். 3 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மதனை கண்டுபிடிக்க வேண்டும் என அவருடைய தாய் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவும், பணம் பெற்று மோசடி செய்ததாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கும் நேற்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பார்த்திபன் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தன. மதனை கண்டுபிடிப்பது தொடர்பாக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி இடைக்கால அறிக்கை ஒன்றை காவல்துறையினர் அளித்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மதனுடைய கூட்டாளியான சுதிர் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போதே இந்த வழக்கு தொடர்பாக சில ஊடகங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தி வருவதாகவும் இதனால் தங்கள் தரப்பு பாதிக்கப்படுவதாகவும் SRM தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் V. பாலு குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மதனை கைது செய்ய கூடுதல் கால அவகாசம் அளித்து வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உயர்நீதிமன்றத்தில் மதன் தொடர்பான ஆட்கொணர்வு மனு HCP விசாரணைக்கு வந்தது. நீதியரசர்கள் M. ஜெயச்சந்திரன், நீதியரசர் பாஸ்கரன் அவர்களோட முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அதில் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். You cannot expect magic from police. Police are doing their duty அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது CBIயில் மாற்ற கோரிய வழக்குக்கும் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்வதாக தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் SRMோட தரப்பில் SRMோட பேரை கெடுக்கிற நோக்கத்திலேயே நிறையா ட்ரையல் பை மீடியா நடக்குது. இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதனுடைய நட்பெயருக்கு ஊக்குவிக்கிற அளவுக்கு ட்ரையல் பை மீடியா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய உண்மையான வாதத்தை நாங்கள் ஒப்பன் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து எங்களை இம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 24/9/10/2016 அன்னைக்கு திரும்ப கேஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை முதல் கடும் பீரங்கி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளிடையே 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பாகிஸ்தானுக்குள் புகுந்து தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பதிலடியாக காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. இன்று அதிகாலையில் பூஞ்ச் எல்லையில் உள்ள மால்டா பகுதியில் மார்டர் பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தொடுத்தது.
அதே வகை ஆயுதங்கள் மூலம் இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. எல்லைவாழ் மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தி வரும் இதுபோன்ற தாக்குதல்களால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. மேட்டூருக்கு நீர்வரத்து குறைந்தது. பாசனத்துக்கு தொடர்ந்து தண்ணீர் வருமா? விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கர்நாடக மாநில அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீர் குறைந்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2700 கன அடியாக குறைந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை கடந்த 20ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூருக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்நிலையில் கர்நாடக அரசு நீர் திறப்பை குறைத்துள்ளதால் அணைக்கு நேற்று 4615 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 2700 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 73.04 அடியாகவும் நீர் இருப்பு 35.36 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 2718 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவாக குறைந்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்க முடியுமா என்ற நிலையும் எழுந்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே வாகன நிறுத்துமிடம் தொடர்பான வழக்கில் எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையற்ற முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கோயம்பேட்டில் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸ் அருகே உள்ள வாகன நிறுத்துமிடம் தொடர்பான இடப்பிரச்சினை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த புகாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஏற்கனவே எஸ்ஆர்எம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ரவி பச்சமுத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பின் எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்துவுக்கு நிபந்தனையற்ற முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி மாலா உத்தரவு பிறப்பித்தார். திரு ரவி பச்சமுத்து அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்ட நிலம் சம்பந்தமாக அந்த நிலத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற பிரமாண வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் பதிவு செய்துவிட்டு அதன்படி அந்த இடத்தில் எங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை என்பதாக மனுதாரர் தெரிவித்ததனுடைய அடிப்படையில் நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த முன்பிணை திரு ரவி பச்சமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் ரவி பச்சமுத்து அவர்கள் மீது இதனால் வரை ஊடகங்கள் மூலமாக சொல்லப்பட்டு வந்த செய்திகள் என்பது என்ன தன்மையுடையது என்பதை நான் ஊடகங்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூரில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாதியை இன்று குற்றாலம் மற்றும் கடையநல்லூர் பகுதிகளுக்கு அழைத்து வந்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தினர். கேரளம் மற்றும் கோவையில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த சுபஹானி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை அலுவலர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் கைது செய்தனர். சுபஹானி கேரள மாநிலம் தொடுபுழாவைச் சேர்ந்தவர். கடையநல்லூரைச் சேர்ந்த பெண்ணை 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட இவர் அங்குள்ள நகைக்கடையில் கடந்த 4 மாதமாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவரை முதல் கட்டமாக கொச்சிக்கு அழைத்துச் சென்று விசாரித்த அலுவலர்கள் இன்று குற்றாலத்துக்கும் பின்னர் கடையநல்லூருக்கும் அழைத்து வந்து அவர் சிம் கார்டு வாங்கிய கடை, வெடிப்பொருட்கள் வாங்கியது குறித்து விசாரணை நடத்தினர். மதுரை பழங்காநத்தத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட சென்ற 2 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பழங்காநத்தம் அருகே உள்ள விகேபி நகரைச் சேர்ந்தவர் அன்னபூரணி. இவரது வீட்டில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள ராமச்சந்திரன், சண்முகம் ஆகிய 2 தொழிலாளர்கள் இன்று காலை சென்றனர். அப்போது மாடிப்பகுதியில் தாழ்வான நிலையில் இருந்த உயரழுத்த மின்சார கம்பி இருவர் மீது மோதியது. இதில் மின்சாரம் தாக்கி 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிகழ்வால் அச்சமடைந்த அப்பகுதி தாழ்வான பகுதியில் நிறுவப்பட்ட மின்சார கம்பியை அப்புறப்படுத்த மின்சார வாரியத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்ததாக கூறினர். இருப்பினும் மின்கம்பி அகற்றப்படவில்லை என்றும் தாழ்வான மின்சார கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக பழங்காநத்தம் பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர்.
தற்போதைய செய்தி. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரவுள்ளார். இதுபற்றி நமது செய்தியாளர் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் காவல்துறையினர் பலப்படுத்தப்பட்டுள்ளனர். அதாவது கடந்த 22ஆம் தேதி தமிழக முதல்வர் உடல்நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் முதல் முறையாக தற்போது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இங்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணி தற்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழியெங்கும் பேரிகார்டுகள் அமைத்து முழுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரு தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்தில் அங்கிருந்து இங்க வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அதாவது சரியாக 11:45 மணிக்கு இங்கு அப்பல்லோ மருத்துவமனைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாக காரணத்தினால் தற்போது இங்கு அப்பல்லோ மருத்துவமனை முழுவதுமாகவே காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே மேலும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பல உயர் அதிகாரிகளும் தற்போது வந்த வண்ணம் இருக்கின்றனர். இப்போ திடீர்னு ஏற்பட்ட இந்த சந்திப்பிற்கு காரணம் என்ன விக்னேஷ்? ஏற்கனவே முதல் முறையாக ஏற்கனவே தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கின்ற ராம்மோகன் ராவ் ஏற்கனவே ஆளுநர் பொறுப்பு வகிக்கின்ற வித்யாசாகரை ஏற்கனவே சந்தித்து போயிருக்கிற நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் தற்போது வர இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அவர் சென்ற பின்னரே முழுமையான தகவல் நமக்கு கிடைக்க பெறுமாறு. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களையும் இலங்கை பறிமுதல் செய்துள்ள 115 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குவதும் அவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தொடர் நடந்து வருகிறது. இந்நிலையில் இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கையில் வசம் இருக்கும் 115 விசைப்படகையும் 5 தமிழக மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தொழிலில் நேரடியாக 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் தொழிலில் சார்பு தொழிலாக 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டதில் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நாள்தோறும் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். நம்ம பாடல இப்ப போட்டு தாந்து கிடக்கு. இலங்கை நேவி மூழ்கடிச்சு முட்டி மூழ்கடிச்சு இன்னைக்கு தாந்து கிடக்கு. இந்த பாதிக்கப்பட்ட படகுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும். அது மாதிரி இலங்கையில பிடிச்சு வச்சு இருக்கிற அந்த படகுகளை விடுதலை பண்ணணும், மீனவர்களை விடுதலை பண்ணணும். இதை மத்திய மாநில அரசுகள் காதில் எடுத்து மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருதி இலங்கை அரசோட பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த இருநாட்டு மீனவ பிரச்சனை தீர்க்கணும். இந்த வேலைநிறுத்தம் தொடர்வதும் முடிவுக்கு வருவதும் மத்திய மாநில அரசின் கையிலே உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து செய்தியாளர் சி ராஜ்குமார். புளோரிடாவை நெருங்கியது மேத்யூ புயல். அவசர நிலையை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ஒபாமா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மேத்யூ புயல் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை நெருங்கி வரும் நிலையில் இந்த புயலால் பலியானோர் எண்ணிக்கை 264ஆக உயர்ந்துள்ளது. வடக்கு அட்லாண்டிக் கடலில் உருவாகிய மேத்யூ என்ற புயல் கரிபியன் கடல் நாடுகளான ஹெய்தி மற்றும் டொமினிக்கன் குடியரசு, பஹாமாஸ் நாடுகளை துவம்சம் செய்தது. ஹெய்தியில் மட்டும் மேத்யூ புயலுக்கு 140 பேர் பலியாகியுள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 264ஆக உயர்ந்துள்ளது. மேத்யூ புயல் தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை நெருங்கி வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மேத்யூ புயல் நெருங்கி வருவதால் அமெரிக்க அதிபர் ஒபாமா புளோரிடா மாகாணத்தில் அவசர நிலையை அறிவித்துள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் தில்லி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் நடப்பு சாம்பியனான சென்னை அணியை வீழ்த்தியது.
இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 6வது லீக் ஆட்டம் சென்னை நேரு திடலில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் சென்னை அணி தில்லி அணியுடன் மோதியது. நடப்பு சாம்பியனான சென்னை அணி இந்த சீசனில் சொந்த மண்ணில் விளையாடிய முதல் போட்டி என்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் போட்டியை காண திரண்டனர். ஆட்டத்தின் 26வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட தில்லி அணி முதல் கோலை அடித்தது. மார்செலோ பெரேரா இந்த கோலை அடித்தார். இதனைத் தொடர்ந்து 32வது நிமிடத்தில் சென்னை அணி தனது முதல் கோலை பதிவு செய்தது. டுடு உமாக்பமி மிகவும் நேர்த்தியாக இந்த கோலை அடித்தார். இதையடுத்து 34 மற்றும் 84வது நிமிடங்களில் தில்லி அணி அடுத்தடுத்து கோல் அடித்து தனது வெற்றியை உறுதி செய்தது. இதனால் தில்லி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வீழ்த்தி வெற்றியுடன் சீசனை தொடங்கியுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை சிட்டி எஃப்சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அணிகள் மோதுகின்றன. இன்றிரவு 7 மணி அளவில் மும்பை அரினா திடலில் இந்த போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி அணைகளை ஆய்வு செய்யும் நிபுணர்கள் குழு பெங்களூருவில் ஆலோசனை நடத்துகிறது. காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனையில் மத்திய அரசுக்கு கண்டனம். மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உண்ணாவிரதம். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம். நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. தீவிரவாதிகள் தாக்குதல் அச்சுறுத்தல். விமான நிலையங்களில் கண்காணிப்பு முனைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.